கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் கம்பிகள் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் அந்தரத்தில் ரோப் கார் நின்று போனது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் கம்பிகள் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் ரோப் கார் ஒன்று அந்தரத்தில் நின்று போனது. ரோப் காரில் இருந்த பக்தர்கள் 8 பேரை கோவில் பணியாளர்கள் ஏணி மூலம் பாதுகாப்பாக இறக்கினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை கோவில் நேற்று முதல் ரோப் கார் சேவையானது தொடங்கி நடைபெற்று வரும் வேளையில் கம்பிகளின் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் அந்தரத்தில் ரோப் கார் ஒன்று தற்போது நின்று போயுள்ளது. மலையிலிருந்து கீழே இறங்கும்போது காற்று அதிகமாக வீசியதால் கம்பிகளின் தடம் மாறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கம்பி படம் சரி செய்யப்பட்ட நிலையில் ரோப் கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் கம்பிகள் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் ரோப் கார் அந்தரத்தில் நின்று போனது. ரோப் காரில் இருந்த பக்தர்கள் 8 பேரை கோவில் பணியாளர்கள் ஏணி மூலம் பாதுகாப்பாக இறக்கினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தியாகராஜன் வழங்க கேட்கலாம். தியாகராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம்மா. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று கம்பட ஊர்தியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இன்று மதியம் 2:30 மணி அளவில் ரோப் காரில் பக்தர்கள் மலை ஏறி சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் அதிக அளவு காற்று வீசியதால் கம்பியோடம் தடம் புரண்டது. இதனால் மேல் பகுதியில் இருந்து இறங்கிய 3 பெட்டியில் 3 பெண்கள், அதாவது திருச்சி மாவட்டம் விராலிமலையைச் சேர்ந்த 3 பெண்கள் பாதிக்கப்பட்டனர். கம்பட ஊர்தி பணியாளர்கள் சரி செய்யப்பட்டு பாதுகாப்புடன் அந்த 3 பெண்களையும் மலையிலிருந்து இறக்கிவிட்டனர். இதனால் தமிழக முதல்வர் நேற்று தொடங்கி வைத்த கம்பட ஊர்தி இன்று பழுது ஏற்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது.